பாத்தியா இனிமே இல்லை ஒரு சின்ன பொருளுக்கு ஆசைப்பட்டு இந்த வெங்கடேஷ் பையன் சுத்தமாக இங்கே வராதாச்சு பார்த்தியா அந்த கை உடஞ்சி போயிடுது வெங்கடேஷ். ஆமாம் எங்கே அவரு அவ்வளோதான் திருட்டு வேலை பார்த்தோன்னா இப்படி தான் போவோம். பாட்டில் கிளாஸு பொறிக்கிட்டு எங்கேயாவது துணி கறி சாப்பிட்டு துணி எடுக்க வந்தார் ரோட்டில். அவர் தானே போனா போல ஃபோன் இதை திருட்டாக தான் சொல்லியிருந்தாங்க. ரவுண்டு தானே கொடுக்க போடணுமா இப்படி பண்ணுவா 1000 ரூபாய் வந்து அவனோட லைஃபே போச்சா. அவனுக்கு அவன் போய் என்ன போலீஸ் வந்து நீ ஒன்றும் தெரியுமா திரும்பியே இந்த மீன் யார்கிட்ட ஒன்றா போடுறது பஸ்ல தேவைப்படுது தெரியும். அவனுக்கு இங்கே லாங்கிலே மீறி இன்னைக்கு போயிட்டு இங்கேயாவது பரவாயில்ல எவனாவது 10 ரூபா கொடுத்துருவான் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு சொல்றதுக்கு எதுக்காக ஒன்று கொடுத்துட்றான். ஆனால் நீ என்ன பண்ண இப்போ தீர முடிய அவன் உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் கொடுக்குறேன்னா நானே ஒரு திருட்டு போய் ரோட்டில் போட்டு கிடக்குறான். என்கிட்ட ஒரு 1000 ரூபா ஒரு ஃபோன் வாங்குறேன் உனக்கு எங்கே போச்சு அறிவே. அவன் வந்து திருட்டு பொருள் வாங்குறதுன்னு தெரிஞ்சு போச்சு உனக்கு. 1000 ரூபாய்க்கு வாங்கினேன் அவனுக்கு இவ்வளோ பேர் போனேன் அவனுக்கு வந்து கேட்க மாட்டான். அவனுக்கு போலீஸ்காரங்க தான் தூக்குவான் வந்தவனே நீ தானே யூஸ் பண்ணுற. அவன் வந்து குடிக்கிறதுக்காக ஒரு 100 ரூபா 10,000 செல்ல ஒரு 100 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டான். அவன் முக்கியமாக நீ முக்கியமா கட்டு திருட்டு பொருள் வாங்கினீங்க தான் கட்டணும். அது எப்படி பண்ணுச்சு கொடுங்கண்ணா 120 ரூபா கொடுங்க. சில்லற இல்லைண்ணா 20 தான் இருக்குது இருந்தால் கொடுங்க. 100 ரூபா இருந்தால் கூட கொடுங்க. 90 தான் இருக்குங்க கொடுங்க. நாளைக்கு வரோம் வாங்க அங்கே இருப்ப வந்துருங்க. ஆமாம் ஆனால் அது நம்மளுக்கு போடுது அவருக்கு தான் போடுது அது கொடுத்துருக்கணும். சரிங்க ஐயா வாங்க. அது நைட்டு பூரா எங்கேயாவது பொறிக்கி ஈதிக்கு கொண்டாந்து வச்சுட்டு அந்த இரும்பு கடைக்கு வாசல்லையே 10 நிமிடம் இருக்குது. அவன் எப்போ வந்து திறப்பானோ அதை வாங்கி போயிட்டு இறந்துட்டு வேற என்ன உலகவா போகிறேன். வேற ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இந்த மாதிரி வெளியே போய் தான் அவன் பொண்டாட்டி சாவச்சிட்டானா செத்து போயிட்டா. அது கவனம் சொல்லுவான் ஏன் வர முடியும். அவன் ஒய்ஃப் அவன் சுற்றி சாவச்சு தான் சொல்லுவாங்க ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தால. அவன் என்ன நம்ம இதை ஜிலேபியை பாக்ஸ் கொண்டு வந்து என்ன அர்த்தம். சரி அப்படியே இறக்கி வை. ஒரு நிமிஷம் இல்லை அங்கேயே நாங்க இங்கே இறங்கி போயிட்டு ரெடி பண்ணுங்க. எத்தனை கிலோ மாமே 30 கிலோ.
உயிரோட வருது நாங்கள் மீன் ஆமாமே உயிரோட இருக்க மீன் குடிச்சு கொட்டிட்டு வந்தா எப்படி பெசன்னாங்க தேலியே வரலையா இப்போ கூட தேலி வந்து ஒரு 300 கிலோ 200 கிலோ ஆர்டர் இருக்குது பாரு ஆர்டர் இருந்தாலும் சரி காலையே கொண்டு வரக்கூடாது நந்தினி மீன் மட்டும்தான் கொண்டு வரேன் காலையிலேயே அங்கே முதல் கடை எடுத்து இறக்கிறதுக்கு இடம் கிடையாது நானே ஃபோன் அடிக்கா போய் தான் சொல்லி 9 மணிக்கா ஞாயிற்றுக்கிழமை வரப்போது கிடையாது நாளைக்கு ஒரு நாள் தான் எப்பயும் நாளைக்கு ஃபோன் அடிக்கா கொஞ்சம் இறக்க சொல்லு முன்னாடி இருக்கிறனால இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் லேடிஸு நம்ம லாஸ்ட்டில் இதில் 25 பீஸ் இருக்குமா